கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஐபிஎல்லோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் நடக்க போகுது. தொடக்க விழா 6 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் நாளைக்கு மழை வரும் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டிருக்காங்க. மழை வராமல் இருந்தால் ரசிகர்கள் எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஃபுல் மேட்சையும் பார்க்கலாம். இந்த வருஷம் ஐபிஎல்லில் ஒரு சில புது ரூல்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்களாம். பந்தில் எச்சில் தடவுனா பந்து நல்லா ஸ்விங் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தடை பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த தடையை நீக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க 2025 ஐபிஎல்லில். அது மட்டும் இல்லாமல் இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸு ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா பவுலர் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன்னு அந்த போட்டியோட முடிவையே மாற்றிடுது. ஒரு சிலருக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸை வச்சு கேமை வின் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்கல தான். இந்த ஐபிஎல்லில் இம்பேக்ட் பிளேயரை தூக்குறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. ஐபிஎல் 2025 ஒரு வேளை இம்பேக்ட் பிளேயரை ரூல்ஸை தூக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. 3வது ரூல்ஸ் தான் நிறைய டீமை கதி கலங்க வச்சுருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறவங்க எவ்வளோ ரன் அடித்தாலும் பவுலர்ஸோட பாடு திண்டாட்டம் தான் செகண்ட் இன்னிங்ஸில். அந்தளவுக்கு பனிப்பொழிவு 2வது பேட்டிங் பண்ணுற டீமுக்கு கை கொடுத்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், பனிப்பொழிவை மீறியும் நான் பவுலிங் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சில பேர் போட்டாலும் எல்லா பவுலராலையும் பனிப்பொழிவை கரெக்டாக யூஸ் பண்ண முடியல. அதனால் அவங்க பாலில் நிறைய அடிப்பட்டதை பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்காகவே செகண்ட் இன்னிங்ஸில் 10 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கா எப்படி அப்படின்னு இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு புது பாலை கொண்டு வர போகிறாங்களாம். கண்டிப்பாக இது செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு தலைவலி தான், பவுலருக்கு கொண்டாட்டம் தான். பார்த்துட்ருக்கேன். நீங்கள் தலை ஃபேனா, ரோஹித்தோட ஃபேனா, விராட் கோலியோட ஃபேனா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 2025 ஐபிஎல்லில் எந்த டீம் அடிக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள்.